வணக்கம் நண்பர்களே. நாட்டுக்கோழி, காடை, வாத்து அல்லது டர்க்கி வளர்ப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். மேனுவல் இன்குபேட்டர் வாங்கலாமா? ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் வாங்கலாமா? எது நல்ல ஹேட்ச் ரிசல்ட் தரும்? எது மெயின்டெனன்ஸ் குறைவு? எவ்வளவு காஸ்ட் ஆகும்? எந்த இன்குபேட்டர் பிகினர்ஸ்க்கு பெஸ்ட்? இந்த வீடியோவில் இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கிடைக்கும். அதனால வீடியோவை முழுவதும் பாருங்கள். இன்குபேட்டர் என்றால் என்ன? இன்குபேட்டர் என்பது கோழி அடைகாக்கும் வேலையை செயற்கையாக செய்யும் ஒரு இயந்திரம். இதுல சரியான டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி மற்றும் எக் டர்னிங் இருந்தால் கோழி இல்லாமலேயே குஞ்சுகள் பொரிக்க முடியும். பொதுவாக சிக்கன் 21 டேஸ், டக் 28 டேஸ், டர்க்கி 28 டேஸ், குவேல் 17 டேஸ். மேனுவல் இன்குபேட்டர் என்றால் என்ன? மேனுவல் இன்குபேட்டரில் பல வேலைகளை நாமே செய்ய வேண்டும். உதாரணமாக முட்டையை கையால் திருப்ப வேண்டும், தண்ணீர் அளவை செக் செய்ய வேண்டும், டெம்பரேச்சர் பார்க்க வேண்டும். சில மாடல்களில் டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும், சிலவற்றில் தெர்மாமீட்டர் மட்டும் இருக்கும். மேனுவல் இன்குபேட்டர் விலை 30 எக்ஸ், 1500 ரூபாய் முதல் 2500 ரூபாய். 60 எக்ஸ் 3000 ரூபாய் முதல் 4000 ரூபாய். 120 எக்ஸ் 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய். மேனுவல் இன்குபேட்டர் அட்வான்டேஜஸ்: குறைந்த விலை, மின்சாரம் குறைவாக பயன்படுத்தும், பழுது வந்தால் ரிப்பேர் எளிது, பிகினர்ஸுக்கு நல்லது, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறைவு. மேனுவல் இன்குபேட்டர் டிஸ்அட்வான்டேஜஸ்: தினமும் முட்டை திருப்ப வேண்டும், வீட்டில் இல்லாதவர்களுக்கு சிரமம், தவறாக திருப்பினால் ஹேட்ச் ரேட் குறையும், மனித தவறு அதிகம். ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் என்றால் என்ன? ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டரில் எக்ஸ் டர்னிங் தானாக நடக்கும், டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக், ஹியூமிடிட்டி சில மாடல்களில் ஆட்டோமேட்டிக், அலாரம் வசதி இருக்கும், டிஜிட்டல் கண்ட்ரோலர் இருக்கும், நீங்கள் தினமும் திறந்து பார்க்க வேண்டிய அவசியம் குறையும். ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் விலை 48 எக்ஸஸ் டேஷ் 7000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய். 96 எக்ஸஸ் டேஷ் 10,000 ரூபாய் முதல் 18,000 ரூபாய். 192 எக்ஸஸ் டேஷ் 18,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய். 500 எக்ஸஸ் மேல் கமர்ஷியல் மெஷின்ஸ் 40,000 ரூபாய் முதல் பல லட்சம் வரை. ஆட்டோமேட்டிக் அட்வான்டேஜஸ்: லேபர் குறையும், ஹேட்ச் ரேட் நல்லது, எக்ஸ் டர்னிங் சரியாக நடக்கும், டெம்பரேச்சர் ஸ்டெபிள், கமர்ஷியல் ஃபார்முக்கு சிறந்தது. ஆட்டோமேட்டிக் டிஸ்அட்வான்டேஜஸ்: விலை அதிகம், எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் பழுதானால் ரிப்பேர் காஸ்ட் அதிகம், பவர் பேக்கப் தேவை, கண்ட்ரோலர் பழுதானால் முழு பேட்ச் பாதிக்கலாம். ஹேட்ச் ரேட் கம்பாரிசன்: மேனுவல் இன்குபேட்டர் சரியாக பயன்படுத்தினால் 75 முதல் 85% வரை ஹேட்ச் ரேட். ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் நல்ல ஃபெர்டைல் எக்ஸஸ் மற்றும் சரியான செட்டிங்ஸ் இருந்தால் 85 முதல் 95% வரை ஹேட்ச் ரேட். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இன்குபேட்டர் மட்டும் ஹேட்ச் ரேட்டை முடிவு செய்யாது, முட்டையின் தரமும் மிகவும் முக்கியம். ஹேட்ச் ரேட் குறைவதற்கான காரணங்கள்: பழைய முட்டைகள், ஃபெர்டிலிட்டி குறைவு, அதிக ஹீட், குறைந்த ஹீட், ஹியூமிடிட்டி தவறு, எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர், முட்டையை அதிகமாக குலுக்குதல், டர்ட்டி எக்ஸ் டிசீஸ் உள்ள பேரண்ட் பேர்ட்ஸ் மெயின்டெனன்ஸ். ஒவ்வொரு பேட்ச் முடிந்ததும் மெஷின் முழுவதும் கிளீன் செய்ய வேண்டும், டிஸ்இன்ஃபெக்டன்ட் கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும், வாட்டர் ட்ரே கழுவ வேண்டும், ஃபேன் வேலை செய்கிறதா பார்க்க வேண்டும், டெம்பரேச்சர் சென்சார் சரியா பார்க்க வேண்டும், வென்டிலேஷன் ஹோல் பிளாக் ஆகக்கூடாது, டஸ்ட் அதிகமாக சேரக்கூடாது. யார் எந்த இன்குபேட்டர் வாங்கலாம்? 25 முதல் 50 வரை எக்ஸ் மட்டும் பொறிக்கிறீர்களா? மேனுவல் இன்குபேட்டர் போதும். 50 முதல் 200 வரை எக்ஸ் வரை ஆட்டோமேட்டிக் நல்லது. கமர்ஷியல் பிஸ்னஸ் செய்ய நினைக்கிறீர்களா? ஆட்டோமேட்டிக் மட்டுமே வாங்குங்கள். நேரம் இல்லாதவர்களுக்கும் ஆட்டோமேட்டிக் நல்லது. பட்ஜெட் குறைவாக இருந்தால் மேனுவல் வாங்கலாம். வாங்கும்போது கவனிக்க வேண்டியவை: 18 மணி முதல் 19 மணி வரை
டிஜிட்டல் டெம்பரேச்சர் டிஸ்ப்ளே எக்ஸ்டர்னல் குவாலிட்டி வாரண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா? கஸ்டமர் சப்போர்ட் பவர் கன்சம்ஷன் பேக்கப் வசதி ரிவ்யூஸ் இன்குபேட்டர் வாங்கும் போது செய்யும் 5 பெரிய தவறுகள். 2 நிமிடம் கேப்பாசிட்டி மட்டும் பார்த்து வாங்குறது, வாரண்டி பார்க்காமல் வாங்குறது, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா என்று கேட்காதது, சீப் இன்குபேட்டர் வாங்கி பின்னால் கஷ்டப்படுவது, பவர் பேக்கப் இல்லாமல் பயன்படுத்துவது, எக்ஸ் செலக்ஷன் 7 நாட்களுக்குள் சேகரித்த முட்டைகள், கிராக்கெட் எக்ஸஸ் பயன்படுத்தக்கூடாது, மிகவும் பெரிய அல்லது மிகவும் சிறிய முட்டைகளை தவிர்க்கவும், சுத்தமான முட்டைகள் மட்டும் பயன்படுத்துங்கள், ஃபர்டைல் எக்ஸ் மட்டுமே ஹேட்ச் ஆகும். டெம்பரேச்சர் மற்றும் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் 37.5 டிகிரி செல்சியஸ் முதல் 18 நாட்கள், ஹியூமிடிட்டி 50 முதல் 55% வரை கடைசி 3 நாட்கள், ஹியூமிடிட்டி 65 முதல் 70%. டெம்பரேச்சர் அதிகமானாலும் குறைந்தாலும் ஹேட்ச் ரேட் குறையும். பவர் கட் வந்தால் என்ன செய்வது? உடனே மூடியை திறக்காதீர்கள். யூபிஎஸ் அல்லது இன்வெர்ட்டர் இருந்தால் சிறந்தது. நீண்ட நேர மின்தடை வந்தால் மட்டுமே கவனம் தேவை. கேண்டலிங் என்றால் என்ன? 7வது நாளில் டார்ச் அல்லது கேண்டலர் வைத்து பார்க்கலாம். பிளட் வெசல்ஸ் தெரிந்தால் எம்ப்ரையோ வளர்கிறது. கிளியர் எக்ஸ் இருந்தால் இன்ஃபர்டைல். டெட் எம்ப்ரையோ இருந்தால் ரிமூவ் செய்ய வேண்டும். ஹேட்ஸ் ஆன பிறகு சிக் முழுவதும் காய்ந்த பிறகுதான் வெளியே எடுக்கவும். ப்ரூடர் டெம்பரேச்சர் சரியாக இருக்க வேண்டும். முதல் 24 மணி நேரம் தேவையில்லாமல் கையாளாதீர்கள். சுத்தமான தண்ணீர் மற்றும் ஸ்டார்டர் ஃபீட் கொடுக்கவும். 2 இன்குபேட்டர் கழுமே நல்லவை, ஆனால் உங்கள் பட்ஜெட், எக் கெப்பாசிட்டி, நேரம், ஃபார்ம் சைஸ் ஆகியவற்றை பொறுத்துதான் சரியான தேர்வு அமையும். மேனுவல் இன்குபேட்டர் குறைந்த சிறிய அளவிலான வளர்ப்புக்கு. ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் அதிக ஹேட்ச் ரேட், குறைந்த உழைப்பு, வணிக ரீதியான வளர்ப்புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களின் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் கோழி வளர்ப்பு, இன்குபேட்டர், ஹேட்சரி மற்றும் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் பற்றிய வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.